ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு. இன்று மிகவும் சக்தி வாய்ந்த 3ஆம் பிறை தரிசனம் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு, கஷ்டங்கள் கரைவதற்கு, கடன் தீர்வதற்கு செய்யக்கூடிய வழிபாடு என்ன, என்ற தீபம் ஏற்றினால் நல்லது நடக்கும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், இந்த பிறை தரிசனத்தை எந்த நேரத்துல பார்க்கணும், அப்பொழுது நீங்க கையில் என்ன ஒரு பொருளை வைக்கணும், இது எல்லாமே இந்த பதிவுல தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோட பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். இன்று செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கின்ற 3ஆம் பிறை தரிசனம் 23/9/2025 அதிசக்தி வாய்ந்த பிறை தரிசனத்தை யாரும் தவறவிடக்கூடாதுங்க. நவராத்திரி நாளில் இந்த 3ஆம் பிறை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. முக்கியமாக செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மன், நவராத்திரி, சிவபெருமானுக்கே சொந்தமான 3ஆம் பிறை, இத்தனை சக்திகள் ஒன்று சேரக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளை, ஒரு அரிய நாளை யாருமே தவற விடக்கூடாதுங்க. நமக்கு நல்லது நடக்கிறதற்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தீர்வதற்கு, கடன் சுமை குறைவதற்கு, செல்வ வளம் பெருகுவதற்கு இன்றைய தினம் தவறாமல் அனைவரும் அம்பாள் வழிபாடு பண்ணணும். பொதுவாகவே நவராத்திரி நாளில் அம்பாள் வழிபாடு செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதாவது நம்ம நவராத்திரியில அம்பிகை வழிபாடு பண்ணுவோம்ல, அது இன்று செவ்வாய்க்கிழமை 3ஆம் பிறை தரிசனத்தோடு வந்திருக்கிறதுனால துர்க்கை வழிபாடு தவறாமல் இன்னைக்கு நீங்க பண்ணணும். அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாடும் இன்று தவறாமல் பண்ணணும். அனைத்து கோவில்கள்லையும் துர்க்கை அம்மன் இருப்பாங்க, சிவன் கோவில்கள்லையும் துர்க்கை அம்மன் இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல ராகு கால நேரத்துல வழிபாடு செய்தீங்கன்னா கோடான கோடி பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியே வரலாம், நன்மைகளும் நமக்கு தேடி வரும். அதனால தான் துர்க்கை அம்மன் வழிபாடை நம்ம செவ்வாய்க்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் தவறாமல் பண்ணுவோம். அதுலேயும் இந்த நவராத்திரி நாளில் இன்னும் அதிவிசேஷம். இன்று துர்க்கை அம்பாள் ராஜராஜேஸ்வரியாக வீற்றிருப்பாள். ராகு கால நேரம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. இந்த வழிபாடு எப்படி செய்வது அப்படின்னு பார்த்துட்டு பிறை தரிசனம் எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்பாளுக்கு எலுமிச்சப்பழம் விளக்கு போடுறது அப்படின்றது நல்லது. அதே நேரத்துல நல்லெண்ணெய் தீபம் போட்டாலும் ரொம்பவும் நல்லது. சாதாரண மண் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தீபம் ஏற்றுங்க. உங்களால முடிந்தால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை அம்பாளுக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்க. குங்கும அர்ச்சனை தவறாமல் அம்பாளுக்கு கொடுங்க. அதே மாதிரி தினம்தோறும் துர்க்கை அம்மனிடம் சொல்லி நீங்க உங்களுடைய பிரார்த்தனையை வைக்கலாம். முக்கியமா இந்த நவராத்திரி நாள்ல 3ஆம் பிறை அப்போ நீங்க வைக்கின்ற பிரார்த்தனை பல மடங்கு பெருகும். அதனால தான் இன்று துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன். பிறை தரிசனமும் தவறாமல் மாலை நேரத்தில் நீங்கள் பண்ணணும். குழந்தை பாக்கியம், திருமண தடை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வியாபாரத்துல தொடர்ந்து நஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தவறாமல் நீங்க இன்றைய தினம் இந்த அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி இன்று நீங்க பிறை தரிசனம் செய்யும் பொழுது என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது மாலை நேரம் 6:30 மணிக்கு மேலே ஒரு அரை நிலவு மாதிரி வானத்துல மேற்கு நோக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதாவது நார்த் வெஸ்ட் டைரக்ஷன், வட மேற்கு திசை, மேற்கு திசை பார்த்துக்கோங்க. மேற்கு திசையில இருக்கும் கண்டிப்பா அந்த பிறை நிலவு. மேகமூட்டமாக இருந்தால் பிறை நிலவு நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் பிறை நிலவு வானத்துல தான் இருக்கும். சிவபெருமான் தலையில சூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதே மாதிரி அம்பாளும் விநாயகரும், இந்த 3 தெய்வங்களும் சூடிய இந்த பிறை நிலவை நம்மளும் இந்த நேரத்துல வழிபாடு செய்யணும். மாலை நேரம் ஒரு 6:30 மணிலிருந்து 7:15 மணி வரைக்கும் தான் இந்த பிறை நிலவு தெரியும். இன்னும் பிரகாசமா தெரியும் அப்படின்னா ஒரு 6:45 மணிக்கு மேல 7 மணிக்குள்ள பாருங்க. ஒரு மேகமூட்டம்லாம் இல்லைன்னா பிரகாசமா தெரியும். இந்த நேரத்துல நீங்க எந்த வேண்டுதல் வைத்தாலும் கண்டிப்பாக பலிக்க ஆரம்பிக்கும்.
முக்கியமாக நவராத்திரி அப்படின்னாலே நம்ம இரவு நேரத்தில் பூஜை பண்ணுவோம், மாலை நேரத்தில் பூஜை பண்ணுவோம். அப்போது இந்த பிறை நிலவையும் தரிசிக்கணும். நீங்கள் வீட்டில் குழு வைத்தாலும் சரி, வைக்காவிட்டாலும் சரி, நீங்கள் நவராத்திரி வழிபாடு செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, இந்த பிறை நிலவை அனைவரும் தரிசனம் பண்ணுங்க. அப்படி தரிசனம் பண்ணும் பொழுது கையில் உங்களால் முடிந்த ஒரு 5 ரூபாய் நாணயத்தை கையில் வைத்துக்கிட்டு அந்த பிறை நிலவை பார்த்து யாசகம் கேட்பது போல, சிவபெருமானிடம் அம்பாளிடம் யாசகம் கேட்பது போல, குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கணும், வறுமை நீங்கணும், செல்வ செழிப்பு ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதை எடுத்துட்டு வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது ஏற்றக்கூடிய தீபம், பசுனை தீபம் தான் ஏற்றணும். அந்த தீபத்திற்கு அடியில் பச்சரிசியை பரப்பிட்டு அதற்கு மேலே விளக்கு வைத்து அதை பிறை நிலவுக்கு நீங்கள் காமிச்சிட்டு பூஜை அறையில் எடுத்துகிட்டு வந்து வைத்து அம்பாளுடைய நாமங்களை சொல்லி, மகாலட்சுமியுடைய நாமங்களை சொல்லி, துர்கை அம்பாளுடைய நாமங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. இப்படி வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அந்த பிறை நிலவு எப்படி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகின்றதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். கஷ்டங்கள் இருக்காது. அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று நோய் நொடி இல்லாமல், கடன் சுமை இல்லாமல் நீங்கள் வாழலாம். தவறாமல் அனைவரும் இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க. குடும்ப கஷ்டம் நீங்கவும், அம்பாளுடைய அருள் கிடைக்கும். உங்களுக்கு துர்கை அம்மனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க. இப்போ நாங்கள் வீட்டில் இருக்கோம், இந்த வழிபாட்டு முறையை பண்ணுறோம். இப்போ வெளியே போகிறவங்க எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னா, மாலை நேரத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேயே உங்கள் கையில் என்ன பணம் இருக்கோ அதை எடுத்து வைத்து உள்ளங்கையில் வைத்து பிறை நிலவை பார்த்து யாசகம் கேட்பது போல கேட்டு நீங்கள் அந்த பணத்தை திரும்பவும் உங்களுடைய பணப்பெட்டியில் இல்லை உங்களுடைய பேக்கில் போட்டுக்கலாங்க. இப்படி வழிபாடு பண்ணுங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து பாருங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்று துர்கை அம்பாள் ராஜராஜேஸ்வரியாக வீற்றிருக்கின்றால், பிரம்மச்சாரிணியாக. அதனால இந்த நவராத்திரியில நீங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு துர்கை அம்பாளுடைய அருள் பரிபூரணமாக பெற வேண்டும். வாழ்க வளமுடன். ஓம் தூம் துர்காயை நமக. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.